எவருடைய சிந்தனையில மனதில குழப்பம் இல்லாமல் இருக்கிறதோ அவருக்குள்ளே அச்சம் என்பதே இராது என்பார்கள். நம்மளுடைய சிந்தனையிலும் மனசிலும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். அப்படி இருக்கிற பொழுது நாம் பயம் இல்லாமல் இருப்போம். பயம் இல்லை என்றால் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று அர்த்தம். எனவே சீடத்துவத்தினுடைய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடிய முதன்மையான பண்பு என்றால் மகிழ்ச்சியா இருக்கணும். மகிழ்ச்சியும் அச்சமும் எதிரானது. எங்க அச்சம் இருக்கிறது அங்க மகிழ்ச்சி இருக்காது. எனவே நீங்க அச்சப்படுறீங்களா, பய உணர்வோடு இருக்கிறீங்களா, உங்களால சந்தோஷமா இருக்கவே முடியாது. எங்க மகிழ்ச்சி இருக்கிறதோ, சில பேர் பாருங்க எல்லா இடத்துலயும் மகிழ்ச்சியா இருப்பாங்க, அவர்களுக்குள்ள பயமே இராது. ரொம்ப தெளிந்த மனம் உடையவர்களாய், சிந்தனை உடையவர்களாய் இருப்பார்கள். எனவே அத்தகைய ஒரு பண்பு வேண்டி இன்றைக்கு இந்த ஆராதனை சொல்லுங்க. பய உணர்வை போக்குங்கள் ஆண்டவரே கேளுங்க. எங்க ஆண்டவர் வருகிறாரோ அங்கு சிந்தனை தெளிவு இருக்கும். அவர் நம்மை வழி நடத்துவா, அவர் நம்மை ஆசீர்வதிப்பா, நமக்கான பாதைக்கு அவர் கரங்களை பிடித்து நம்மை அழைத்து செல்வார். அங்கு மகிழ்ச்சியும் தெளிவான சிந்தனையும் இருக்கும். பிரியமானவர்களே, அப்படி வாழ்ந்தவர் தான் நம்முடைய திருத்தந்தை, மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவர் திருத்தந்தையாய் பொறுப்பேற்ற பிறகு, திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு, ஏன் அதற்கு முன்பும் கூட அவர் செய்த அனைத்துமே புதுமையாக இருந்தது, ஒரு தெளிவாக இருந்தது, ஒரு மகிழ்ச்சிக்குரியவராகவே இருந்திருக்கிறார். அவர் செய்த அனைத்துமே எளிமையானதாக, ஏழைகளுக்கானதாக. ஏன் இன்றைக்கு மரித்திருக்கிறார்? அவர் சவப்பெட்டி கூட மிகவும் எளிமையான முறையில, அவர் புதைக்கப்படுகிற இடம் கூட மிகவும் எளிமையான முறையில இருக்கிறது என்றால் காரணம் தெளிவை அவர் பெற்றிருக்கிறார். எனவே மறைந்த நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவருக்காக, அவருடைய நித்திய இளைப்பாறுதலுக்காக இணைந்து செபிப்போம் அன்பர்களே. இறுதி ஜெபத்துல அதை முதன்மைப்படுத்தி நாம் செபிப்போம். எனவே தெளிவான சிந்தனையை கேளுங்க, அப்ப அச்சம் இல்லாமல் இருக்கலாம். அதுதான் இன்றைக்கு சீடத்திற்கு லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 35 48 வரை இன்றைய நற்செய்தி எடுத்து வாசிங்க அன்பர்களே. இயேசு சீடர்களை சந்திக்கிறார். உயிர்த்த இயேசு சீடர்களை சந்திக்கிறார். சந்தித்த உடனே அவர்கள் அச்சப்படுகிறார்கள். பயப்படாதீர்கள், நான் தான் என்று திடப்படுத்துகிறார். ஏன் அச்சப்பட்டார்கள்? குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல. இயேசு மரித்து விட்டார் என்று நினைத்தார்கள். இயேசு மீண்டும் வரமாட்டார் என்று நம்பினார்கள். எனவே பயத்தோடும் குழப்பத்தோடும் அறையில கூட்டிக் கொண்டு ஒரு அறையில் இருக்கிறார்கள். நீங்க குழப்பமா இருந்தீங்கன்னா நீங்க ஒரு அறையில் தான் இருக்கணும். உங்கள் மனம் என்ற அறைக்குள்ளே இருப்பீர்கள். உங்களை வெளிப்படுத்த முடியாது, உங்கள் திறமைகளை வெளியே கொண்டாட முடியாது. எனவே அப்பா, என் பய உணர்விலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர், என்னை சந்திங்க அப்பான்னு கேளுங்க. இயேசு சீடர்களை சந்தித்த உடனே அவர்கள் பயந்து போயிருந்தார்கள். ஏன்? இயேசுவை பார்த்த பிறகும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு அஞ்சாதீர்கள், நான் தான் என்கிறார். லூக்கா நற்செய்தி 24வது அதிகாரம் 35 48 வரை உள்ள இறைவார்த்தை எடுத்து வாசித்து பாருங்கள். இயேசு சொல்றாரு, நான் தான் என்கிறார். நம்ம அவரை சந்திக்கிற பொழுது கணம் அவர் சொல்வார், அச்சப்படாத, நான் கூட இருக்கிறேன்னு சொல்வார். நம்ம பய உணர்வை போக்குகிறார். அதன் பிறகு சீடர்கள் மகிழ்ச்சி மேலிட்டு இருக்கிறார்கள் என்று நற்செய்தி சொல்லுகிறது. அதான் பவுல் அடிக்கிறார் சொல்லுகிறார். பவுல் அடிக்கிறார் பிலிப்பியர் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வார்த்தையில, ஆண்டவரோடு இணைந்து என்று மகிழுங்கள். கடவுளோடு இணைந்திருப்பது மகிழ்ச்சி. ஜெபம் அவ்வளவு முக்கியமானது. இந்த 3 மணி ஆராதனை அவ்வளவு முக்கியமானது. தினந்தோறும் திருப்பலி எவ்வளவு முக்கியமானது. நம்ம ஆண்டவரை சந்திக்கிற அந்த கணம் நாம் மகிழ்ந்திருப்போம் அன்பர்களே. எனவே ஆண்டவரை சந்தியுங்கள், ஒரு ஜெபத்தில் ஆண்டவரை சந்தியுங்கள். சீடர்கள் ஆண்டவரை சந்திக்கிற வரை அவர்கள் பயந்திருந்தார்கள். சந்தித்த பிறகு தைரியமாக தலைமை சங்கத்துக்கு முன்பாக நிற்கிற அளவுக்கு பயம் போனது என்றால், தைரியம் வந்தது என்றால் காரணம் இயேசு அவர்களை சந்தித்தார். ஆண்டவரை நாம் சந்திக்கணும் பிரியமான உறவுகளே. எனவே இந்த மகிழ்ச்சிக்கு எது தடையா இருக்கிறது என்றால், இந்த மகிழ்ச்சிக்கு தடை பயம். பய உணர்வை இன்றைக்கு நற்கரணையில எடுத்து வைங்க. ஜபத்துல உங்க பய உணர்வை எல்லாம் வைத்து செவிங்க, அப்பா எனக்கு விடுதலை தாங்க, ஆண்டவரே நான் ஆசீர்வதிங்க. எனவே ஏன் சொல்லுகிறேன் என்றால், எங்கெல்லாம் பய உணர்வு இருக்கிறதோ அந்த மனிதர்கள் எல்லாம் தைரியமா ஒரு ஸ்டேஜில் பேச முடியாது. அவர்கள் ஒரு நிலையில் இருந்து எதையும் செய்ய முடியாது. என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ என்ற பதட்டம் எல்லா சூழல்களிலும் நமக்குள்ள இருந்து கொண்டே இருக்கும். எனவே தைரியத்துக்காக சொல்லுங்க, அப்பா தைரியத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஆண்டவரே எனக்கு சிந்தனையை கொடுங்க என்று ஆண்டவருடன் செபியுங்கள் அன்பர்களே. வல்லமையை, அதிசயத்தை, ஆசீர்வாதத்தை காண்போம். ஆக எங்கு தைரியம் பெற்றார்கள் என்றால், எப்பொழுது சீடர்கள் உணர்ந்தார்களோ இயேசு கூட இருக்கிறார், அப்பொழுது அவர்கள் தைரியம் பெற்றார்கள். அதன் பிறகு இயேசு விண்ணேற்றம் அடைந்து விடுகிறார். ஆனால் தைரியமாய் நிற்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபத்திலே இருந்திருக்கிறார்கள். அந்த ஜெபத்தில தினந்தோறும் தைரியத்தை பெற்றார்கள். நம்ம கூட வாழ்க்கையில உணரணும், அப்பா எனக்குள்ள இருக்கிறார்,
நான் திவ்ய நற்கரை திருப்பலியில வாங்குகிறேன், என் தனி ஜெபத்துல நான் அமர்ந்து ஜெபிக்கிறேன், அன்னை மரியாளோடு ஜெபமாலை ஏந்து ஜெபிக்கிறேன், நான் பயப்பட மாட்டேன், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். என்ன சூழலாக இருந்தாலும், எப்பேற்பட்ட நிலையில நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும், உங்களை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருந்தாலுமே, பிரியமான இறை உறவுகளே, அப்பா இருக்கிறார், அப்பா பார்த்துக் கொள்வார், இயேசு எனக்குள் இருக்கார் என்ற உணர்வை யார் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர் தைரியமாக இருப்பார். அந்த உணர்வு வருகிற இடம் உங்களுடைய ஜெபம், உங்களுடைய திருப்பலி, உங்களுடைய ஜெபமாலை. எனவே ஜெபியுங்கள் பிள்ளைகளை, இறைவார்த்தையை வாசியுங்கள், பய உணர்வு போகும். எனவே பய உணர்வு போக எப்பொழுதுமே மகிழ்ச்சியா இருக்க, எந்த சூழலாக இருந்தாலும் மகிழ்ச்சியா இருந்து நம் வாழ்க்கையை வாழ இதோ இன்றைக்கு ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். செபிப்போம். வல்லவரே நன்றி, நல்லவரே நன்றி. மறைந்த எங்களுடைய திருத்தந்தைக்காய் செபிக்கிறேன். ஆண்டவரே, நித்திய இளைப்பாறுதலை அவர் மீது பொழிந்தருள்வீராக. இவ்வளவு அற்புதமான திருத்தந்தை எங்களுக்கு கொடுத்தீரே நன்றி. அவர் மூலமாய் ஆசீர்வாதங்களை தந்து கொண்டிருந்தீரே நன்றி. பல வகைகளில எங்களுக்கு ஒரு முதன்மையாக முன்மாதிரியான திருத்தந்தையை தந்தீர நன்றி. ஒரு எளிமையான மக்கள் திருத்தந்தையை தந்தீர நன்றி. ஆண்டவரை அவரை ஏற்றுக்கொள்ளுங்களாப்பா, அவரை ஆசீர்வதிங்க ராஜா. இயேசுவே உம்மில்ல அவர் நித்திய இளைப்பாறுதல் அடைய, அவர் எங்களுக்காய் பரிந்து பேச அவர் ஏற்றுக்கொள்வீராக, இளைப்பாறுதல் தருவீராக. என்னவெல்லாம் பய உணர்வோடு சொல்லிக்கிறார்களோ ஆண்டவரே, ஒவ்வொன்றுக்காய்மை துதிக்கிறேன், அப்பாமை ஆராதிக்கிறேன். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்க ஆண்டவர், ஒவ்வொரு ஆசீர்வாதமாய் வாழ்வார்களாக. பாடியில் உள்ள பய உணர்வுகள்லாம் போகும்படியா நீங்க வழி நடத்துங்க, நீங்க தொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் பெயரால் தைரியமாய் இருப்பீர்கள். இந்த நாளிலே மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள். வல்லமையான இறை கிருபையில ஆண்டவருக்கு சாட்சியான பிள்ளைகளாய், உயிர்த்த ஆண்டவரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருப்பீங்க. உங்க பய உணர்வு போனது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த நாளும் நம் அனைவருக்கும் இனிய நாளே. எனவே பயம் இல்லாமல் தைரியமாய் வாழுங்கள். மீண்டும் சொல்கிறேன், எவருடைய மனம் சிந்தனை குழப்பம் இல்லாமல் இருக்கிறதோ அவரிடம் அச்சம் என்பதே இராது. அந்த ஆண்டவரிடம் சொல்கிற பொழுது தெளிவு கிடைக்கும், குழப்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். தொடர்ந்து ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பெயரில் இன்றைக்கு மகிழ்ச்சியாய் வாழ்வீர்கள், ஆசீர்வாதங்களை பார்ப்பீர்கள். இறைவன் உங்களோடு வருகிறார். அன்பர்களே, இந்த காணொளி யாருக்கு தேவை என்று நினைக்கிறீர்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. God bless you.